Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் கத்திரிக்காய் முச்சுக்கொட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காய்கறிகள் குறைவாக இருக்கும் பொழுதும் சரி, இல்லை வாரத்தில் 3 நாள் ஏதாவது ஒரு காய்கறி கூட நீங்கள் இந்த மாதிரி பயிர் வகைகளை சேர்த்துக்கலாம். சாதாரணமாக சுண்டல் ஏதாவது செய்யும் பொழுது கூட நீங்கள் அந்த பயிரை எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்து சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த கத்திரிக்காய் முச்சுக்கொட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இது கூட நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காவாக எப்போவுமே வாங்குங்க, ரொம்ப முத்தனா கத்திரிக்காய் வேணாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காவை வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மொச்சக்கொட்டையை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மொச்சக்கொட்டை வேக வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கு, அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ கத்திரிக்காய் முச்சுக்கொட்டை பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய்லாம் வெந்திருக்கு, எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் முச்சுக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.